ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A 2026 அக்டோபர் 25, 2026 எக்ஸாம் வரப்போகுது. இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஃபார் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் டெய்லி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 90 டேஸ்க்காக டெய்லி செல்ஃப் ஸ்டடி பிளான் நம்ம கொடுத்துருந்தோம். அந்த பிளான் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டெய்லி என்னென்ன படிக்கணும், எந்த மாதிரி படிக்கணும், எந்த டாபிக் படிக்கணும், லாங்குவேஜ் எவ்வளோ கேட்க போகிறாங்க, ஜிஎஸ் எவ்வளோ கேட்க போகிறாங்க, இது எல்லாமே ப்ராப்பராக ஒரு பிளான் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த பிளான் ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பிளான் பேஸ் பண்ணி நிறைய பேர் டெஸ்ட் பேட்சும் கிளாஸும் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்காக ஒரு ப்ராப்பர் குரூப் 2A டார்கெட் பண்ணுறதுக்காக 90 டேஸ் ஒரு ப்ராப்பர் கிளாஸும் டெஸ்ட் பேட்ச் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள், என்னெல்லாம் கவர் ஆகுது அப்படின்னு. உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் இல்லை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ரைட், பார்ப்போம். ஸோ நம்ம டார்கெட் 90 நாட்கள். இங்கே குரூப் 2க்காக மட்டும் இல்லை, அடுத்து வரப்போகிற குரூப் 4க்காகவும். ஏன்னா குரூப் 2 குரூப் 4 அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது சிலபஸ் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு காமன் தான். ஜிஎஸ்ல இங்கேயும் 100 கேள்விகள் மேக்ஸ் உட்பட, குரூப் 4ம் 100 கேள்விகள், அண்ட் லாங்குவேஜ் இங்கேயும் 100 கேட்க போகிறாங்க. ஒரே விஷயம் என்ன, குரூப் 4ல் உங்களுக்கு இங்கிலீஷ் கிடையாது, அது மட்டும் தான். ஓகே சரி, இங்கே நம்ம கிளாஸும் கொண்டு வந்திருக்கோம், டெஸ்ட் பேட்சும் கொண்டு வந்திருக்கோம். கிளாஸ் பொறுத்த வரைக்கும் குரூப் 2A ஃபார் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் எல்லா டாப்பிக்கும், ப்ரிலிம்ஸ் இருந்து மெயின்ஸ் வரைக்கும் என்னென்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ டாபிக் வைஸாக அதுக்கான நோட்ஸ், அதுக்கான வீடியோஸ், அதுக்கான கிளாஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ண போகிறோம். ஃபார் இங்கிலீஷ் மீடியம், ஃபார் தமிழ் மீடியம் டெஸ்ட் பேட்ச் மட்டும் அவைலபிளாக இருக்குது, அதுவும் நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ நம்ம டார்கெட் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது இங்கே வீடியோ ஃபார்மேட்டில் எல்லாமே நம்ம முடிக்கணும். ஓகே, நம்ம கிட்ட இருக்கிறது வெறும் 90 நாட்கள் மட்டும்தான். இந்த 90 நாட்களில் சிலபஸ் முடிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு ஒரு டாப்பிக்கும் ரெக்கார்டட் வீடியோஸ் நம்ம கொடுக்க போகிறோம். பாலிட்டி இருக்கா, சிலபஸ் வைஸ் இருக்கா, சிலபஸ் வைஸாக என்ன டாபிக் இருக்கோ எல்லா டாப்பிக்கும், இது முக்கியம் இது முக்கியம் இல்லை அந்த மாதிரிலாம் கிடையாது, எல்லா டாப்பிக்கும் கம்ப்ளீட்டாக நம்ம கவர் பண்ண போகிறோம். இங்கே கவர் பண்ண போகிறது வெறும் சமச்சீர் புத்தகம் மட்டும் கிடையாது, சமச்சீர் ப்ளஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட் கவரேஜ். இந்த அவுட் சோர்ஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ரெண்டுமே சேர்ந்த மாதிரி முழுமையாக கவர் பண்ண போகிறோம். ஏன்னா சமச்சீர் மட்டும் கவர் பண்ணால் பத்தாது, டிகிரி மட்டும் கவர் பண்ணால் பத்தாது, ரெண்டுமே சேர்ந்து கவர் பண்ணால் தான் ஈவன் குரூப் 4 கூட கிளியர் பண்ண முடியும். ஸோ ஃபுல்லாக நம்ம கொண்டு போக போகிறோம். ஓகேவா? இதுக்கான வீடியோஸ் வித் தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபுல்லாக நம்ம கொடுத்துருப்போம். ஸோ வீடியோஸ் எப்படி இருக்கும், கிளாஸ் எல்லாமே சாம்பிள் நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். 24/7 ஆக்சஸ், லைஃப் டைம் வேலிடிட்டி. இங்கே ஒர்க்கிங்காக இருக்கலாம், பார்ட் டைமாக படிக்கலாம், டைம் கம்மியாக இருக்கும், இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க நம்ம வீடியோஸ் கொடுப்போம். இது நீங்கள் எப்போ வேணால் அக்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம். கரண்ட் டேட்டாவோட இன்றைக்கி நிலைமையில் என்ன இருக்குது, அண்ட் ப்ளஸ் 2026 குரூப் 1 எக்ஸாம் வரப்போகுது. அந்த குரூப் 1 எக்ஸாமில் சில மாற்றங்கள்லாம் கேள்வியில் வரலாம். அதை பேஸ் பண்ணியும் அடுத்து வரப்போகிற அந்த ஒரு மாதத்தில் ஃபுல்லாக நம்ம கொடுக்க போகிறோம். அப்போ இந்த 90 டேஸில் இந்த ஃபுல் வீடியோஸ் நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டா குரூப் 4க்கும் தயாராகிடலாம். ஜிஎஸ் மட்டும் கிடையாது, மேக்ஸும் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம், ப்ளஸ் லாங்குவேஜும். லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் தமிழும் கவர் ஆகும், இங்கிலீஷும் கவர் ஆகும். உங்களுக்கு எது விருப்பம் இருக்கோ அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ வீடியோஸ் மொத்தமாக முடிச்சிட்டோமா? அடுத்த விஷயம் ஒன்லைனர்ஸ் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணுறோம். இந்த ஒன்லைனர்ஸ் அப்படின்னா, இந்த ஒன்லைனர்ஸை முழுமையாக நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னும் போது 75 கேட்குற இந்த ஜிஎஸ் கேள்விகள் இருக்குல்ல, 75 கேள்விகளில் ஒரு 10 கரண்ட் அஃபேர்ஸ் போயிட்டா கூட 65 கேள்விகளில் 30 கேள்விகள் சாலிடாக இதை பேஸ் பண்ணி மட்டுமே நீங்கள் போட முடியும். ஏன் அப்படின்னா இது எல்லாமே சமச்சீர் புத்தகம் பேஸ் பண்ணப்பட்டது தான். நீங்கள் 6 to 12 பேஜ் வைஸ் எடுத்து படிக்கிறத விட இந்த ஒன்லைனர்ஸை கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் நம்ம கொடுப்போம். அந்த டெஸ்ட்டை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி முடிச்சிட்டா போதும். அந்த 60 கேள்விகளில் 30 கேள்விகள், அதாவது 50% இது மட்டுமே போதுமானதாக வந்திருக்கும். கட் ஆஃப் நம்ம ரீச் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்த விஷயம் லாங்குவேஜ். ஜென்ரல் தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் வீடியோஸ் இருக்கும், ப்ளஸ் டெஸ்ட் இருக்கும். சமச்சீர் டீச்சிங் வீடியோஸ் ஜிஎஸ்ல ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி அப்படின்னு எல்லாமே சமச்சீர் புக்கிலேருந்து லைன் பை லைனாக டீச் பண்ணி அதுக்கான நோட்ஸு, அதுக்கான வீடியோஸ் ப்ளஸ் டிகிரி லெவல் எல்லாமே கலந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் பேக்கேஜ் நம்ம கொடுக்க போகிறோம். இதை மட்டும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே போதும், எக்ஸாம்ஸை ப்ராப்பராக கிராக் பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடியும் கிராக் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி தேதியிலையும் குரூப் 2 குரூப் 2A நம்ம அகாடமி கிளியர் பண்ணி போஸ்ட்டில் இருக்காங்க. ஓகே, அடுத்த விஷயம் 75 டெஸ்ட் நம்ம கொடுத்துருக்கோம். 75 டெஸ்ட்டில் டிகிரி ஸ்டாண்டர்ட் ப்ளஸ் சமச்சீர். அண்ட் முக்கியமான விஷயம் 75ல் கரண்ட் அஃபேர்ஸ் சேர்க்க மாட்டோம். கரண்ட் அஃபேர்ஸ் தனியாக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். 2 years கவரேஜ். கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாமல் வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸை நிச்சயமாக கிளியர் பண்ணவே முடியாது. அது குரூப் 4 இருந்தாலும் குரூப் 2 இருந்தாலும் கரண்ட் அஃபேர்ஸில் ஈவன் 2024 இருந்து ஃபுல்லாக நம்ம கவர் பண்ண போகிறோம். இப்போ 2026 ஒரு நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கேட்பாங்களா மாட்டாங்களா, எந்த மாதிரி கொண்டு போக போகிறாங்க, இது எல்லா விஷயமே குரூப் 1ல் நம்ம கிளியராக நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ குரூப் 1 செப்டம்பர் 6 முடியுது அப்படின்னா அங்கேருந்து ஒரு 1.5 மாதம் நம்ம டைம் இருக்குது. அந்த 1.5 மாதத்தில் குரூப் 1ல் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க, கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி கொண்டு போகிறாங்க, அது எல்லாமே முழுமையாக நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ இந்த பேக்கேஜில் நம்ம டார்கெட் என்ன, டெய்லி கிளாஸ் படிக்கணும்.
டெய்லி வீடியோஸ் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். டெய்லி கிளாஸ் இருக்க போகுது, டெஸ்ட் டெய்லி வந்து இருக்க போகுது. இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும். 90 நாட்களில் அதிகமாக 40-45 நாட்கள் ரிவிஷன் மாதிரி தான் வந்து போயிட்டே இருக்கும். டெஸ்ட்டு வந்து எக்கச்சக்க டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறீங்க. மினிமம் ஒரு 10,000 கேள்விகள் நீங்கள் வந்து சால்வ் பண்ணுவீங்க. இதை சால்வ் பண்ணால் தான் எக்ஸாமில் கேட்க போகிற அந்த 100 கேள்விகள் 200 கேள்விகள் நம்ம வந்து ஃபேஸ் பண்ண முடியும். ஓகே, ப்ராக்டிஸ் தாங்க. அதாவது நம்ம எவ்வளோ வீடியோஸ் கொடுக்குறோம், எவ்வளோ கண்டென்ட் கொடுக்குறோம், பிடிஎஃப் படிக்கும், அதெல்லாம் தாண்டி எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் இருக்கோ அந்த ப்ராக்டிஸை பேஸ் பண்ணி ரிசல்ட் வந்து வரும். ஓகேவா? ஸோ கிளாஸஸ் நோட்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். டெஸ்ட் எப்படி இருக்க போகுது அதுக்கான ஸ்கிரிப்டில் வந்து கொடுத்துருக்கேன். இந்த ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல நம்ம கவர் பண்ண போகிற விஷயங்கள், அதாவது இது எல்லாமே நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோமா. இப்போ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் லட்சுமிகாந்த் புக் நீங்கள் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். அது எல்லாமே லைன் பை லைனாக டீச் பண்ணி நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ப்ளஸ் சமச்சர் சோர்ஸும் ஃபுல்லாக நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஓகே, இந்த மாதிரி எல்லா டாபிக் கவர் ஆகும். கிளாஸஸ் எப்படி இருக்கும், இதுக்கான சாம்பிள் வீடியோஸ், டெமோ வீடியோஸ் எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர் நான் வந்து கொடுத்துருக்கேன். இதை கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. நீங்கள் டெமோ வீடியோஸ் பார்த்துட்டு, டெமோ பிடிஎஃப் பார்த்துட்டு எனக்கு இது ஓகேவாக இருக்குன்னு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது, செட் ஆகாது. ஸோ ஏகப்பட்ட அகாடமிஸ் நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். ஸோ உங்களுக்கு இது ஓகேவாக இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் சொல்கிற ஒரே விஷயம் தான், எங்கே ஜாயின் பண்ணாலும் அது தப்பு கிடையாது, உங்கள் விருப்பம் தான். பட் அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். கிளாஸ் ஜாயின் பண்ணால் மட்டுமே கிளியர் பண்ண முடியும்லாம் எந்த ஒரு மாயும் கிடையாதுங்க. கிளாஸ் ஜாயின் பண்ணாலும் படித்தா தான் கிளியர் பண்ண முடியும். எல்லாமே கவர் ஆகிற ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 2899 நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். இது ஃபார் இங்கிலீஷ் மீடியம் கிளாஸ் டெஸ்ட்டு நோட்ஸு பிடிஎஃப் எல்லாமே கவர் பண்ணுறது ஒன் இன் சொல்யூஷன் எல்லாமே இருந்திருக்கும். டெஸ்ட்டு மட்டும் வேணுன்றவங்க ஃபார் தமிழ் மீடியம் அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த பேட்ச் நம்ம ஜூலை 15 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜூலை 18 வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். டெஸ்ட் பேட்ச் ஜூலை 20 அப்புறம் ஸ்டார்ட் ஆகும். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸஸ் எப்படி இருக்கும், டீட்டெயில்டு விளக்கம் நான் வீடியோவை வந்து கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். நோட்ஸ் எப்படி இருக்கும், சாம்பிள் எப்படி இருக்கும், வீடியோ ஃபார்மெட் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். நம்ம டார்கெட் என்ன, ஒரு டாப்பிக்கும் பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி இருக்கா, டாபிக் கொடுக்கப்பட்டிருக்கா, அந்த டாப்பிக்கில் செமஸ்டர் புக் என்ன கவர் ஆகுது, டிகிரி லெவல் என்ன கவர் ஆகுது, பிவைக்கு என்ன கவர் ஆகுது, கரண்ட் அஃபேர்ஸ் என்ன கவர் ஆகுது, எல்லா டாபிக் கவர் பண்ணி ஆகணும். 360 டிகிரி ஆங்கிளில் 360 டிகிரியும் என்னென்ன கவர் பண்ணுறோமோ ஃபுல்லாக நம்ம கவர் பண்ண போகிறோம். மேக்ஸுக்கு டெஸ்ட்டு உண்டு, ப்ளஸ் வீடியோஸும் வந்து உண்டு. லாங்குவேஜ்க்கும் டெஸ்ட்டு உண்டு, வீடியோஸும் உண்டு, அதுக்கான நோட்ஸ் வந்து உண்டு. டெஸ்ட்டு மட்டுமே உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட்டே 10 டெஸ்ட்டு கிட்டே வந்துடும். டிகிரி லெவலில் ஃபுல் டெஸ்ட்டு, சமச்சர் ஃபுல் டெஸ்ட்டு, ஒன்லைனர்ஸ் ஃபுல் டெஸ்ட்டு, லாங்குவேஜ் ஃபுல் டெஸ்ட், அப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அவ்வளோ நீ ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இது எல்லாமே கம்பைன் பண்ணி தான் ஒரு பேக்கேஜ் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இங்கே ஒரு பேட்ச்ன்றது வந்து படித்தா தான் கிளியர் பண்ண முடியும். அப்போ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொல்கிற விஷயங்களை டெய்லி ஃபாலோ பண்ணாலே போதும். இதுக்கு முன்னாடி கிளியர் பண்ண மாதிரி நீங்களும் கிளியர் பண்ண முடியும். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? டெஸ்ட் பேட்ச் பண்ண வேணுன்றவங்களுக்கும் ஒன்லைனர்ஸும் நோட்ஸ் எல்லாமே கவர் ஆகும். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துட்டு வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.